Jai Hind and Vande Mataram. Welcome to Defense Info Tamil. நான் ஜெயசூர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் is one of the toughest battle fought in the human history, which we all know as the War of Kargil. Kargil war பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். The unknown facts, அத பத்தி என்ன நடந்துச்சு, உள்ள எதுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு each and everything we'll be discussing about it. So பேசிக்கா இந்த war எதுக்கு நடந்துச்சு? கார்கில் ஒரு செக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லே அண்ட் லடாக் செக்டர். இன்றைக்கி இருக்கிற லே அண்ட் லடாக் டெரிட்டரியில் தட் இஸ் சிச்சுவேட்டட் அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த கார்கில் இந்த ஹில் ஏரியாஸ் எல்லாமே தெர் ஆர் டாப் ஏரியாஸ். அந்த டாப் ஹில் ஏரியாஸ் அங்கேருந்து எல்லாமே, அதாவது ஜம்மு காஷ்மீர் மொத்தம் இந்தியா வரைக்கும் நம்ம கண்காணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ டாப் பீக் பாயிண்ட்ஸ். அந்த பீக் பாயிண்ட்ஸ் வந்து எனிமி தேவைப்பட்டுச்சு, அதாவது பாகிஸ்தானிஸ்க்கு இது தேவைப்பட்டுச்சு ஃபார் கேப்சரிங் ஹோல் ஜம்மு காஷ்மீர் ரீஜியன் and bringing back to Pakistan. அது பாகிஸ்தான் கூட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக they wanted Leh and Ladakh region and mainly Kargil region, Kargil sector in their control. So their plan was simple. The enemy's plan was very simple, to cut off the NH1 from India. NH1 na National Highway number 1. The only one road was connecting India and Jammu Kashmir. And the ஒரு ரோட உடைச்சிட்டாங்கன்னா இந்தியன் ஆர்மி அண்ட் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஃபுல் சப்ளை லைன் கட் ஆயிரும். ஃபுட் சப்ளை, அம்யூனிஷன் சப்ளை, சப்போர்ட் சப்ளை எல்லாமே கட் ஆயிரும். அந்த டைம் அவங்க அந்த மொத்த காஷ்மீரவே பாகிஸ்தான் கூட சேர்த்துடலாம். ஸோ திஸ் வாஸ் தேர் பிளான், ஈஸி அண்ட் சிம்பிள். வாட் ஹேப்பன்ட் இஸ் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா ஹேட் அன் அக்ரிமெண்ட் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷிம்லா அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டில் நிறையா இருக்குது, பட் டு த கோர் பாயிண்ட் ஒன் திங் தட் வாஸ் மென்ஷன்ட் இஸ் டியூரிங் த வின்டர் சீசன் no army nor Pakistan nor India will be deployed in LOC, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த பார்டரில் வின்டர் சீசனில் குளிர்காலத்தில் கார்கில் செக்டர்ஸ் அண்ட் ஜம்மு காஷ்மீர் செக்டர்ஸில் இந்தியன் ஆர்மியும் சரி பாகிஸ்தான் ஆர்மியும் சரி ரெண்டு பேரும் அவங்களோட ஆர்மிஸை பார்டருக்கு கொண்டு வர மாட்டாங்க. Why? Because the normal temperature in Kargil sector is -45.5 degrees Celsius. எங்கே உங்களோட சொந்த ரத்தம் உடம்புல அது ஃப்ரீஸ் ஆயிரும். So that is the temperature. And during the winters it almost reaches to the -60 degrees Celsius, where human habitation is very different and very difficult. ரொம்ப கஷ்டம், ஒரு மனுஷனால அந்த இடத்துல வாழ முடியாது. So that was the reason this agreement was signed and it was being followed from a very long time. ரொம்ப காலமாவே நாம இந்த agreement ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். But during the year of 1999ல இந்த agreement, அதாவது நம்ம இந்த பேச்சை கேட்டு நம்ம இந்தியன் ஆர்மியை மொத்தமாகவே நம்ம போஸ்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம், மறுபடியும் இந்தியா கொண்டு வந்துட்டோம். பட் பாகிஸ்தானி ஆர்மி டென்ட். அவங்க இந்த எல்லாம் நம்ம விட்டு வந்த பாயிண்ட்ஸை, விட்டு வந்த போஸ்ட்டை, விட்டு வந்த பங்கர்ஸை மொத்தமாக கேப்சர் பண்ணி அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. அண்ட் தட் வாஸ் அ பெட்ரேயல், ஒரு துரோகம். நம்மளுக்கும் சரி நம்ம நாட்டு மக்களுக்கும் சரி கொடுத்த ஒரு துரோகம் ஃப்ரம் பாகிஸ்தான். தட் வாஸ் த வார் ஆஃப் கார்கில். ஸோ ஒஃபிஷியல் டேட் ஆஃப் கார்கில் from Indian government is 19 May 1999, but I'll tell you the official date when it was started is 2nd May 1999. Gorgaon gaon, அதாவது Gorgaon village ன்னு சொல்லுவாங்க in Kargil. அங்க ஒரு ஆடு மேய்க்கிறவர், அவர் வந்து காலையில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் during the time of morning 10:30, where even the sun don't rise. அந்த ஹில் ஏரியாஸில் சூரிய ஒளி கூட வராது. அந்த டைமில் அவரது ஒரு யாக் தொலைஞ்சு போச்சு. அந்த யாக்கை தேடிக்கிட்டே அவர் பைனாக்குரலில் வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு சிலுசிலுப்பு தெரிஞ்சிச்சு. என்னடா அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 6 பேர் வித் ஃபுல்லி ஆர்ம்ட், அம்யூனிஷன்ஸ், கன்ஸ், ராக்கெட் மிசைல் லான்ச்சர்ஸ் எல்லாத்தோட அவங்க ஏறிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவர் ஓடி கீழே வந்து ஆர்மி டிபார்ட்மெண்ட்டில் கீழே இருக்கிற ஆர்மி கிட்ட ரிப்போர்ட் பண்ணார். அண்ட் 5th May 1999 இந்தியன் ஆர்மியோட ஒரு பேட்ரோலிங் பார்ட்டி அனுப்பப்பட்டுச்சு மேலே. என்ன ஆச்சு போய் பாட்டுவாங்க, சர்ச் பார்ட்டி மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி போனவங்களை கேப்சர் பண்ணி அவங்கள கொண்டு பீஸ் ஆக்கி தூக்கி போட்டாங்க. தே வேர் மாட்ரேட் தேர், நம்ம இந்தியன் ஆர்மியோட சோல்ஜர்ஸ். அண்ட் இந்த நியூஸ் 6th May 1999 நியூ டெல்லியில் இருக்கிற ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சு. இதே சேம் இன்ஃபர்மேஷன் வாஸ் ஆல்சோ சென்ட் டு இஸ்லாமாபாத், பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமாபாத் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சு. And after they received, that Pakistan, they received this information, 9th May 1999 they started heavy artillery. India மேலே heavy artillery பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ட்டிலரியை வச்சு அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. And the first day of the war
வி அதாவது நம்மக்கிட்ட இருந்த அம்யூனிஷன் டிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே நம்மளோட கன்ஸ், பாம், மிசைல்ஸ், நம்ம வண்டிகள் எல்லாத்தையும் சேர்த்து வைப்போமோ அந்த அம்யூனிஷன் டிப்போவே மொத்தமாக ப்ளோ பண்ணிட்டாங்க. தட் வாஸ் ஃபுல்லி ப்ளோன் அப் பை த artillery shelling from the Pakistan. And first dayliye India received a loss of 130 crore rupees. 130 கோடி ரூபா வந்து இந்தியாவுக்கு லாஸ் ஆச்சு முதல் நாள்லே. And 10th May there was a big meeting in the Delhi headquarters of Ministry of Defence and Army. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 14th May 1999 a search party that is from the Jat regiment, Indian Army oda Jat regiment lende மறுபடியும் ஒரு சர்ச் பார்ட்டி அனுப்பப்பட்டுச்சு, which was led by Captain Saurabh Kalya. அவர் இந்த மொத்தமாக இந்த சர்ச் பார்ட்டியை லீட் பண்ணி என்ன அங்கே பிரச்சனைன்னு பார்க்க போயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கேப்டன் சௌரப் காலியா அண்ட் ஹிஸ் டீம் வாஸ் கேப்சர்ட். அண்ட் இதுக்கப்புறம் தான் எந்த மனிதநேய போர்லேயும், அதாவது ஒரு ஹியூமனிட்டி கன்சர்ன் பண்ணி நடக்கக்கூடாத விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு நடந்துச்சுன்னா அது இங்கே தான் நடந்துச்சு. That was Captain Saurabh Kalya and their soldiers. The team was captured. They were almost tortured for 6 days. அவங்க லிப்ஸாக இருக்கட்டும், அவங்க கண்ணாக இருக்கட்டும், அவங்க காதாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வெட்டி அதை பீஸ் ஆக்கி உடம்ப சிக்குநூறாக்கி ஒரு சாக்கில் போட்டு தூக்கி போட்டாச்சு. அண்ட் இந்த இடத்துல சொல்லணும்னா கேப்டன் சௌரப் காலியா வாஸ் அப்போ தான் ப்ரமோஷன் ஆகிருந்துச்சு அவருக்கு கேப்டனாக. அண்ட் ஹீ ஈவன் டிடன்ட் ரிசீவ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆஸ் அ கேப்டன். முதல் சம்பளம் கூட அவர் இன்னும் வாங்கலை. அண்ட் ஹி வாஸ் நோ மோர். அவங்க ஃபேமிலிக்கு லேட்டராக தெரிய வந்துச்சு இந்த விஷயத்தை பற்றி. பட் அவங்க ஃபேமிலிக்கு அவரோட பாடி கூட ரிசீவ் ஆகலை. அண்ட் திஸ் வாஸ் த சிச்சுவேஷன் விச் வாஸ் கோயிங் இன் கார்கில் தட் டைம். அதுக்கப்புறமா 16 to 17th May நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது. தட் இஸ் த ஹோல் முஷ்கோ வேலி, திராஸ் செக்டர், கார்கில் செக்டர், அதாவது எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் உள்ளே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஊருங்களை, இந்தியாவில் இருக்கிற பீக் பாயிண்ட்ஸை மொத்தமாக இந்த இன்ட்ரூடர்ஸ் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல ஒன் திங் நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி தெரியலை. தட் இஸ் இவங்க யார்? இவங்க ரெகுலர் டெரரிஸ்டா இல்லை நார்மல் இன்ட்ரூடர்ஸா? இவங்க பாகிஸ்தான் ஆர்மி பீப்புளா? யார்? எத்தனை பேர்? இவங்க என்னென்ன வச்சுருக்காங்க? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் 17th 18th Mayக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. தே ஹேட் ஆல் எட்ஜ் டெக்னாலஜிக்கல் வெப்பன்ஸ். Let it be MMG, let it be mortar guns, machine guns, carbine guns, all kind of guns, all kind of missile launchers, string missile launchers. ஸோ எல்லாமே அவங்க வெல் எக்யூப்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த நியூஸை வந்து 18th May 1999 வந்து MODக்கு அனுப்புகிறாங்க. தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நியூ டெல்லிக்கு. அண்ட் 19th May கார்கில் வார் ஒஃபிஷியலி பிகின்ஸ். இது வந்து ஒரு ஒஃபிஷியல் கால் கொடுக்குறாங்க. இந்த கார்கில் வார் வந்து எஸ் தேர் இஸ் சம் ப்ராப்ளம் கோயிங் இன் கார்கில் அப்படின்னு. 24th May, அதாவது 19th Mayலேருந்து 5 நாள் கழிச்சு 24th May இந்தியன் ஆர்மியோட சீஃப் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் ஒரு வார் ரூம் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வார் ரூம் டிஸ்கஷனில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அண்ட் அந்த மீட்டிங்கில் இந்தியன் ஆர்மியோட சீஃப் விபி மலிக், ஜென்ரல் விபி மலிக் வந்து ஏர்ஃபோர்ஸ் சீஃப்டேருந்து ஹெல்ப் கேட்குறாரு. தட் வி நீட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன் திஸ் சைட். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண டோட்டலி இட் வாஸ் ரெடி. பட் அந்த கார்கிலோட டெரெயின் சொல்லுவாங்க, அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹில் ஏரியாஸ். அண்ட் அப்போ தான் வின்டர் செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ தேர் வில் பி டோட்டலி மிஸ்ட் அண்ட் ஃபாக். ஒரு ஃப்ளைட்டால் அங்கே ஃபயர் பண்ணி அங்கே சுற்றி வர்றது ரொம்ப கஷ்டமான வேலை. பட் ஸ்டில் தே அக்ரீட் இட் அண்ட் தே வேர் பிளானிங் அபவுட் இட். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் டே 25th May 1999 நியூ டெல்லி பிஎம்ஓ ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸில் நம்ம தட் டைம் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ் முன்னாடி ஓப்பனாக வச்சிட்டாரு. தட் திஸ் இஸ் த சிச்சுவேஷன், திஸ் இஸ் வி ஆர் ஃபேஸிங் த்ரூ. இதுதான் நம்ம கூட அங்கே நடக்குது. கார்கில் செக்டரில் நம்மளை இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியாது. பட் இஃப் தே அட்டாக் அஸ் வி வில் நாட் லீவ் தெம். திஸ் வாஸ் த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கு நெக்ஸ்ட் டே 26th May 1999 was a special day because that was the day Indian Air Force and Indian Army officially called an operation. Army வந்து இதுக்கு ஆப்ரேஷன் விஜய்னு பேர் வச்சாங்க. அண்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இதுக்கு பேர் வச்சாங்க சஃபேத் சாகர், which means white sea. அண்ட் இந்தியன் ஆர்மி இதுக்கப்புறமா கீழேருந்து ஃபுல் ஸ்விங்கில் அவங்களோட ஆர்ட்டிலரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபுல் ஸ்விங்கில் நம்ம ஆர்டிஷலிங் வந்து நம்ம பீக்ஸில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
That was the time when Indian Air Force ordered main aircrafts, fighter planes and fighter helicopters, that was MiG-21, MiG-27 and Mi-17 helicopters took off from the Srinagar Air Base and Pathankot Air Base. Pathankot Srinagar Air Base Air Force stations lende ivanga take off panni vaanathilende idi mari viluga arambichanga motta Kargil sector la, and they are well known as the hunters of the sky. Indian Air Force ko innoru peru irukku, the hunters of the sky, and that they proved it in the Kargil sector. Adukku next day, that is the 27th May 1999, it was a black day for the Indian Air Force because ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம். அன்னைக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 2 பெரிய ஃப்ளைட்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ் வந்து அடித்து வீழ்த்தப்பட்டுச்சு. MiG-21 ஓட்டிகிட்டு இருந்த ஃப்ளைட் லெஃப்டினன்ட் நச்சிகேதா, அவரோட ஃப்ளைட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் டார்கெட் பண்ணும் போது ஒரு ஸ்டிங் மிசைல் வந்து அடிச்சிருச்சு. அண்ட் ஆஃப்டர் தேட் ஹி எஜெக்டட், அவர் பேராஷூட் ஓப்பன் ஆச்சு and he landed down, but unfortunately he landed in the opposite side of LOC. LOC-யை கிராஸ் பண்ணி பாகிஸ்தானில் இருக்கிற எனிமி டெரிட்டரிக்குள்ளே அவர் லேண்ட் ஆனதுனால அவர் அன்றைக்கே கேப்சர் பண்ணி அவர் கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்ட் த சேம் டே ஒன் மோர் ஃப்ளைட், தட் இஸ் MiG-27 which was flown by squadron leader Ajay Ahuja. அவர் இந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்தார் and he was also shot by the same sting missile. He also opened the parachute. அவரும் லேண்ட் ஆனார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் டைம் அவர் லேண்ட் ஆகிறதுக்குள்ள மிஷின் கன்ஸை, மோட்டார் கன்ஸை வச்சு அவர் உடம்பை எவ்வளோ முடியுமோ சுட்டு பீஸ் ஆக்கி கீழே லேண்ட் ஆகும் போது ஒரு சொட்டு அவர் உடம்பு கூட பார்க்க முடியல. ஆல் வாஸ் பீஸ், தெரிச்சிருச்சு. அண்ட் தட் டே ஹி ப்ரூவ்ட் தட் இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி யாராக இருந்தாலும் they are ready to fight, they are ready to give their blood for this country. And after that, the whole Indian Air Force and whole Indian Army and even the Indian government was fully mad. பைத்தியம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. இந்தியன் ஆர்மி பயங்கரம் கோவத்தில் உட்காந்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். இதுக்கப்புறமா the whole troop movement, அதாவது இந்தியன் ஆர்மியோட டிப்ளாய்மெண்ட் இன்னும் ஹெவியாக ரெக்ரஸாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு சில நம்ம MI ஹெலிகாப்டர்ஸை கூட அவங்க வீழ்த்தி அடித்தாங்க, பெரிய பெரிய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை. இதுக்கு அப்புறமா தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, தட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அந்த சேஞ்ச், புது பிளான்ஸோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மறுபடியும் வந்துச்சு, இந்தியன் ஆர்மியும் வந்துச்சு. அண்ட் .4590 பயங்கரமாக கேப்சர் பண்ணாங்க. டைகர் ஹில் அட்டாக் பண்ணாங்க, விச் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த கார்கில் செக்டரில் இருந்தது. அதை அட்டாக் பண்ணாங்க, ஈஸியாக வின் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ தண்டர் இன் கார்கில் செக்டர். ஒரு இடி மாதிரி விழுந்து கர்ஜிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல் த எனிமீஸ், அதாவது அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாத எனிமீஸ் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அண்ட் தேவர் ஆல்ரெடி ஃப்ளான். இதே மாதிரி ஃபைட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் 1st to 4th June அவங்களோட ஆர்ட்டிலரி ஷெல்லிங் பாகிஸ்தான் சைட்லேருந்து ஹெவி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தட் வாஸ் டார்கெட்டிங் த NH1, நேஷனல் ஹைவே நம்பர் 1. சிம்பிள் அவங்க ஐடியா, NH அதாவது நேஷனல் ஹைவே நம்பர் 1 உடச்சி மொத்த பாகிஸ்தான் அவங்க வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி, ஸோ தட் நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து சப்ளை வராது, ஃபோர்ஸஸ் வராது. அண்ட் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிற ஃபோர்ஸஸ்க்கு வந்து ரேஷன், அம்யூனிஷன் சப்ளை எதுவுமே வராது, கட் ஆஃப் ஆயிரும். ஸோ தட் வாஸ் த சிம்பிள் பிளான். அண்ட் 5th June இந்தியன் ஆர்மி ஃபர்ஸ்ட் டைம் 3 இன்ட்ரூடர்ஸை வந்து அடித்து வீழ்த்துறாங்க. அந்த 3 இன்ட்ரூடர்ஸை அடித்து வீழ்த்தினதுக்கப்புறம் அவங்க பாடியை செக் பண்ணும் போது ஒரு விஷயம் கிடச்சிச்சு. தட் இஸ் தேர் ஐடி கார்ட்ஸ், அவங்களோட ப்ரூஃப், அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே. அண்ட் தட் அதில் எழுதியிருந்துச்சு that they were a regular soldiers of Pakistani army. பாகிஸ்தான் ஆர்மியோட லைட் இன்ஃபென்ட்ரியோட சோல்ஜர்ஸ் அவங்க. அண்ட் ஹென்ஸ் இட் வாஸ் ப்ரூவ்ட் தட் இவங்க யாரோ ஒரு சாதாரண டெரரிஸ்டோ இல்லை சாதாரண இன்ட்ரூடர்ஸோ தெரியாமல் அவங்க கிடையாது. இட் வாஸ் அ வெல் பிளான்ட் ஒரு வார் பை த பாகிஸ்தான் ஆர்மி. ஸோ இதுக்கப்புறமா பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் பண்ணாங்க, அண்ட் முக்கியமாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till that, thank you and Jai Hind.